AI தான் ஃபியூச்சர் கண்டிப்பா கிடையாது. பை 2032 என்டையர் AI மாடல் வில் பி ரீப்ளேஸ்டுங்கிறேன். எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், தெருகாயிரம் பேர் இருக்கான். அதாவது AI வந்து ஜெனரேட்டிவ் AI மாதிரி, அஜென்டிக் AI மாதிரி, இன்னைக்கு we are stepping into physical AI. சார், இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் அவன் வீட்டு முன்னாடி வந்து அவன் பொருள் தேவைப்படுது. நீங்கள் டெலிவரி இந்தியாவில் இப்போ 2 நாள் ஆகுது. இப்போ இந்தியாவில் 30 சென்டர் டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்ன தேவை? ஸோ AI இஸ் ஹவு இன்டெகிரேட்டிங் வித் ரோபோட்டிக் சிஸ்டம். ஜோஹோ கம்பெனியுடைய சீஃப் என்ன சொல்கிறாரு? தி பிக்கஸ்ட் த்ரெட் இஸ் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறாரு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், 2029-30 we are going to face a very big revolutionary change. ஏஐ தான் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஐனால நிறைய வேலை போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏஐ கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குங்க? இது ஏஐங்கிறது ஒரு ஒரு வேர்டிங் தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் அ டூல். நான் ஏஐ படிக்க வேணாம்னு சொல்கிறாரு, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்குவோங்கிறேன். இதே தான் வந்து இன்விடியா சீஃப்னு சொல்கிறார். ஒருத்தர் கேட்குறாரு இன்விடியா சீஃப்கிட்ட, சார் நீங்கள் இந்தியன் மாணவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் வந்து ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்க வேண்டார். ஏஐ டெவலப் பண்ணிக்கீங்களா, ஏஐ யூஸ் பண்ணுறதுன்னு. அவர் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கிறேங்கிறாரு. இப்போது ஏஐ டூல்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏகப்பட்ட டூல்ஸ். இப்போ ஏஐ டூல்ஸ் வந்து ஏஐ ஏஜென்ட்டாக மாறி இருக்குது. இந்தியா இஸ் நோவேர் பிஹைண்ட். இப்போ அடுத்தது ஒரு எல்எல்எம் மாடல் டெவலப் பண்ணணும்னா எவ்வளோ திறமை வேணும் தெரியுங்களா? அதுக்கான ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஜேபி சார் சொல்கிறது நடக்குதுன்னா நான் வந்து அதை நான் ஜோசியம் பார்த்து சொல்ல. எத்தனை பேர் வந்து ஒரு சாட் ஜிபிடியோ டீப் சீக்லேயோ போய் இன்றைக்கி போய் ஹவு மெனி ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்ட் ஹூ கேன் டெவலப் அன் எல்எல்எம் மாடல் ஃப்ரம் ஸ்க்ராச். இப்போ ஒரு சாட் ஜிபிடியில் போய் இந்த கேள்வி கேளுங்க. அதாவது எத்தனை பேர் இருக்காங்கன்னா, சாட் ஜிபிடி என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்து நான் வந்து கேட்டது, ஹவு மெனி ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் தேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லைக்லி லெஸ் தென் 1000ங்கிறாங்க. லெஸ் தென் 1000. உலகத்திலேயே 1000 பேர் கம்மி தான் இருக்காங்க ஒரு எல்எல்எம் மாடலில் வந்து டெவலப் பண்ண முடியும். நான் சொல்லலை, சாட் ஜிபிடியே சொல்லுது. இந்தியாவில் போன வருஷம் மட்டும் 2.5 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2.5 லட்சம் பேர். நினச்சி பாருங்கள். இதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நான் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். வி ஆர் நோவேர் நியர். ஒரு ஏஐ மாடல் ஃபஸ்ட்டு பேட்ச் ஏஐ படித்த ஃபஸ்ட்டு பேட்ச் இந்தியாவில் வந்துருச்சு. எங்கே வேலை செய்கிறாங்க? ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி. ஒரு பக்கம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வில் பி ரீப்ளேஸ் பை ஏஐ ப்ரோக்ராமர்ஸ். நேற்று ஸ்ரீதர் வேம்பு சார், ஜோஹோ கம்பெனியுடைய சீஃப் என்ன சொல்கிறாரு? இது பிக்கஸ்ட் த்ரெட் இஸ் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறாரு. ஏன்னா வந்து இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐ ஏஜென்ட் வந்துருச்சு. தேர் ஆர் மாடல்ஸ் டு கிரியேட் கோடிங்கு. அதுவும் இப்போ வந்து வைப் கோடிங் வந்துருச்சு, விஐபிஇ. வைப் கோடிங் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கோடிங் ஃபார் மிஷன்ஸு. ஸோ இந்த லெவலில் வந்து பண்ணும்போது எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், தெருகாயிரம் பேர் இருக்கான். இப்போ நீங்கள் இது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி. அதனால தான் நீங்கள் ஒரு ஐஐடி பாம்பேவோ, ஐஐடி டெல்லியோ, ஐஐடி கரக்பூரோ, இல்லது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸோ, இல்லது என்ஐடி ட்ரிச்சியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் கோர்ஸ் ஆரம்பிக்கலையே. அவங்கள அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ஒரு ஏஐ அடிஷ்னலாக இப்போ கற்றுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஏஐ டெவலப் பண்ணணுன்னா வெரி டிஃபிகல்ட். இன்றைக்கி ஏஐ வந்து விஸ்வ ரூபத்தில் மாறி போச்சு. அதாவது ஏஐ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரி, அஜென்டிக் ஏஐ மாதிரி, இன்னைக்கு we are stepping into physical AI. இது வந்து போன வாரம் தான் சொன்னாங்க, ஃபிசிக்கல் ஏஐன்னு வந்துருச்சு. நீங்கள் போய் பாருங்கள் இதெல்லாம். நான் வந்து நீங்கள் இக்னரண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து மாணவர்கிட்ட சொல்வேன், அப்டேட் பண்ணுங்கள், அப்ஸ்கில் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உட்காந்துட்டு நம்ம வந்து வெறும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் உட்காந்து பார்க்க வேணும்னு கிடையாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம். பட் குறிப்பிட்ட நேரம் வந்து உங்களுடைய அப்டேட் ஸ்கில்லுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள். என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து அவங்க கேட்ட கேள்வி, ஏஐ தான் ஃபியூச்சர் கண்டிப்பாக கிடையாது. பை 2032 என்டையர் ஏஐ மாடல் வில் பி ரீப்ளேஸ்டுங்கிறேன். ஏஐ இருக்கு, ஏதாவது மாற்றம் ஒன்றே மாறாது. நான் என்ன சொன்னேன், இப்போ ஃபிசிக்கல் ஏஐ, இன்னும் 2 வருஷத்தில் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க, ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது வில் பி ஸ்டெப்பிங் இன் டு ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், ஓஐ. ஏஐ வில் பி ரீப்ளேஸ் பை ஓஐ. அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் நீங்கள் போய் போடுங்க, நீங்கள் கூகுளில் போய் போடுங்க. நான் சொல்கிறேன், நான் ஜேபி சார் சொன்னாலும் தயவுசெய்து வெரிஃபை பண்ணுங்கள்.
ஆர்கனைடு இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பயோ கம்ப்யூட்டிங் ஃபியூச்சர் எமர்ஜிங் மல்டி டிசிப்ளினரி ஃபீல்ட். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஃபியூச்சரில் என்ன எமர்ஜ் ஆகுதுன்னு தெரியாமல் உட்காந்து படிச்சு என்ன யூஸு? அதனால தான் நான் நிறைய தடவை சொல்வேன், நீங்கள் 2025 ஒரு கெரியரில் உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி 2029 வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம், பி ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர். நான் அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே நான் எடுப்பேன்னு சொல்வேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கேட்டாங்க, நான் கேட்குறது எத்தனை எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிங்க. வித்தியாசமே 4 பேப்பர் தான், 4 வருஷம். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அந்த ஒரு ஹைப், ஏஐங்கிறது ஒரு ஹைப்னால இது பண்ணுவாங்க. ஏஐ இஸ் இன்டெகிரேட்டிங் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி விஸ்வரூபத்தில் அமெரிக்கா கூட நோவேர் நியர். இன்றைக்கி ஏஐ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. எங்கே? சைனாவில். ஏஐ இஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே ரோபோட்ஸு. கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் ஒரு பக்கம் நடக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பாலிஃபங்க்ஷனல் ரோபோட்டை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. ஸோ ஏன்னா பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு ரோபோட் எப்படி அந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க அமேசானில். இப்போ யூஎஸில் நான் அமேசான் எனக்கு ஒரு ஃபார்ச்சுனேட் எனக்கு அலோவ் பண்ணாங்க. உள்ளே போகும்போது அறந்து போயிட்டேன். அவர் சொல்கிறாரு, ஏன் சார் இந்த அளவுக்கு கேன் யூ பிலீவ் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தே ஹாவ் அ கன்வேயர் பெல்ட் அமேசான் உள்ள. அப்போ எந்த ஸ்பீடில் கன்வேயர் பெல்ட் வச்சுட்டு டெலிவரி பண்ணுறாங்க ரோபோட், பாலிஃபங்க்ஷனல் ரோபோட்டு. அவங்க என்ன சொல்கிறாரு, சார் இன்றைக்கி ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இன்றைக்கி நைட்டு ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் அவன் வீட்டு முன்னாடி அவங்க பொருள் தேவைப்படுது இன்றைக்கி டெலிவரி. இந்தியாவில் இப்போ 2 நாள் ஆகுது. இப்போ இந்தியாவில் 30 சென்டர் டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்ன தேவை? ஸோ ஏஐ இஸ் ஹவு இன்டெகிரேட்டிங் வித் ரோபோட்டிக் சிஸ்டம். ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனில் ஏஐ உடைய அதுதான் இந்த ஃபிசிக்கல் ஏஐன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான். நாம் கற்றுக்கிறது பேசிக் வச்சுட்டு பெரிய வேலையை வாய்ப்பு எதிர்பார்க்காதீங்க. சிலபஸை தாண்டி படிங்க. என்ன ஃப்யூச்சரில் என்ன மாதிரி டெக்னாலஜி வரப்போகுது ஆய்வு செய்யுங்க. அப்படி அதனால தான் நல்ல கல்லூரி எடுங்க. அந்த கல்லூரியில் உங்களுக்கு இன்புட் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. அடுத்த 5 இயர்ஸில் எந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும்? ஸோ அதுக்கு இப்போ என்ன மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி கோர்சஸ் படித்தா நல்லாயிருக்கும்? அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜேபி சார் ஒரு டெக்னாலஜி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு. நான் 5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன், ஐடி கீழே விழுவுன்னு யாரும் நம்பலை. நான் இப்போ யூஎஸ் போயிருந்தபோது கூட என்விடியா சீஃப் கூட கேட்டார், ஹவு டிட் யூ ப்ரெடிக்ட் தி ஐடி ஃபால் அப்படின்னாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாமே இப்போ 8 வருஷம் முன்னாடி எல்லாம் மெக்கானிக்கல் போகும்போது நான் காஷன் பண்ணேன். இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு காஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் இப்போ தேவை இருக்குது. அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ உடைய இன்டகிரேஷன் எதில் 3 இடத்துல மிகப்பெரிய லெவலில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரொபோட்டிக்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரொபோட்டிக்கில் நீங்கள் பண்ணலாம். செகண்டு பிக்கஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் ஏஐ எங்கே பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்டகிரேட் ஆகிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேட்டட். பேங்கிங் சிஸ்டம்லேருந்து அதாவது பார்த்திங்கன்னா ஃபின்டெக், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில், பிளாக்செயின் டெக்னாலஜி இப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த ஏரியாவில் வாய்ப்புகள் வருது. 3வது ஹெல்த் கேர். ஏஐடைய இன்டகிரேஷன் ஹெல்த் கேரில் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இந்த 3 ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்கு, ஃபினான்ஸ், பேங்கிங்கு, ஹெல்த் கேரு. ஸோ இதுதான். இப்போ நான் எப்போவுமே சொல்கிறேன், ஜேபி சார் எப்படி சொல்கிறாருன்னா, நான் சோர்ஸும் சொல்கிறேன். நான் நிறைய இப்போ ஈவன் எஜுகேட்டடாக பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிற பீப்புளெலாம் வரும்போது நான் கேட்பேன், சார் இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு. நம்ம பண்ணுறதில்ல. உங்களுடைய இக்னரன்ஸ்னால தான் நீங்கள் ஜேபி சாரை நாடி வரீங்க, இல்லை வேறு கரியர் கன்சல்டன்ட் நாடி வரீங்க. நீங்கள் ஒரு இக்னரண்ட்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். எத்தனை பேர் நான் சோர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு இனிமேல் இந்த ப்ரொஃபஷன் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. பிகாஸ் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை நெக்ஸ்ட் லெவல். நல்லா கவனிங்க. ஹவு மெனி ஆஃப் யூ கான் த்ரூ லிங்க்டினுடைய ஸ்கில் ரிப்போர்ட்? நீங்கள் லிங்க்டின்ல இருக்கீங்க, லிங்க்டின் ஸ்கில் ரிப்போர்ட் 2025 போடுங்க. அதில் அது என்ன சொல்லுதுன்னா, இப்போது 70% நம்ம படிக்கிறதும் ஜாபும் ப்ரொஃபஷன் வில் பி வைப்ட் அவுட்டுங்கிறாங்க. நான் சொல்ல, லிங்க்டினுடைய ஸ்கில் ரிப்போர்ட் சொல்லுது 2029-30. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், 2029-30 we are going to face a very big revolutionary change. This is the beginning. முந்தா நாள்லேருந்து லே ஆஃப் ஆரம்பிச்சிட்டாங்க மைக்ரோசாஃப்ட், அமேசான் திரும்பி. திஸ் இஸ் ஒன்லி அ பிகினிங். நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சார்.
அது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் போய் படிங்க அதெல்லாம். அடுத்தது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஃபியூச்சர் ஜாப் ரிப்போர்ட். ஐ ரிப்பீட், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஃபியூச்சர் ஜாப் ரிப்போர்ட். அது 2025 எவ்ரி இயர் அது அப்டேட் ஆகிட்டே வரும். இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்கிறாங்க, பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு பி இன் ஆட்டோமேஷன் சைடு, ஃபின்டெக் இன்ஜினியர்ஸ். பிக்கஸ்ட் நீட் இஸ் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ், ஃபின்டெக் இன்ஜினியர்ஸ். எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறோம், ஃபின்டெக் இன்ஜினியர்னா என்ன, அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறோமா? பார்க்குறது இல்லை. இது எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்குறது இல்லை, தேடுதல் இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், வாழ்க்கையில் வந்து தேடுதல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். வாய்ப்பை தேடி போகிறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். வாய்ப்பை எதிர்பார்த்தவன் வாழ்க்கையில் ஜெயித்தது சரித்திரமே கிடையாது. வாய்ப்பை தேடி போங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் கிடைக்குமா, இல்லை இது கூகுள் சொல்லுமா? நான் வந்து சொல்வேன், கூகுள் எதுவுமே சொல்லாது. நான் வந்து எப்போவுமே சொல்வேன், பில்கேட்ஸோ எலன் மாஸ்கோ இல்லை வந்து சுந்தர் பிச்சை வந்து பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? புத்திசாலி மனிதர்கள் சார். நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு கூகுள் சிஓ இருந்தால் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானு, ரிசர்ச் பிளானில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃப்யூச்சர் பிளான் வந்து ஓப்பன் சோர்ஸில் போடுவீங்களா? நான் பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போட மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? உள்ள இந்த தேடுதல் இருந்தால் நீ ஜெயிச்சிருவேன். என்ன பெரிய கம்பெனிஸ் நினைக்கிறாங்க, எப்படி ஸ்டார்ட் அப் நினைக்கிறாங்க, வித்தியாசமாக நினைக்கிறது. யாருமே அவங்களுடைய ஐடியாஸை வந்து சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் சோர்ஸில். நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் அப்படின்னேன். கூகுளில் சர்ச் பண்ணேன், இப்போ நான் சொல்கிற பாதி விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் நான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து தேடுதல்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கெரியர் சாய்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்வேன். பசங்களோட எஜுகேஷன்ஸ்க்காக பேரண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? இல்லை, பேரண்ட்டுடைய ரோல் எஜுகேஷனில் மிக முக்கியமானது. அதாவது ஒன்று வந்து எப்போவுமே பாசிட்டிவாக பேசுங்க, கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார் பேசினாலும் ஆய்வு செய்யுங்க. நான் எப்போவுமே சொல்வேன், அதாவது ஜஸ்ட் பிகாஸ் சம்படி டெல்லிங் அதனால ஒரு கெரியருக்கு புஷ் பண்ணாதீங்க. அதாவது நான் எப்போவுமே சொல்வேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, நம்ம வந்து இந்த கெரியர் டெசிஷனில் நம்மளை வந்து திசை மாற்றவங்க 3 பேர். இந்த 3 பேரை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் இந்த சொந்தக்காரங்க வந்து பேசுவாங்க. அவங்க நிறைய பேர் சொன்னாங்க, இவர் அங்கிளே சொல்லிட்டார் நீ படி அப்படின்னு. தப்பு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க சொன்னாலும் ஆய்வு செய்யுங்க. நான் கேட்க வேணும்னு கிடையாது, ஆய்வு செய்யுங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 12th ஏஜ் அந்த ட்ரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம், அதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இது பண்ணாதீங்க. நான் இது வந்து ஒரு உதாரணம் கூட சொல்வேன், தப்பாஞ்சிக்காதீங்க. நான் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல, அந்த காலேஜ் பேர் சொல்ல. ஒரு பையன் வந்திருந்தான், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காரு. இப்போ நிறைய இந்த அட்டானமஸ் காலேஜ் இந்த மாதிரி இதில் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் கோர்ஸு மைனர் கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நான் சொன்னேன், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் சொன்னார். உதாரணத்துக்கு செமிகண்டக்டர் ஃபீல்டு. ஆக்சுவலி அவன் செமிகண்டக்டர் ஃபீல்ட் சொன்னான்னு, பட் அவன் எடுத்தது வந்து சம்மந்தம் இல்லாமல் இந்த ஐஓடி ரிலேட்டடாக. ஏன்ப்பா உனக்கு மைனர் இதில் வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டடாகவே இருக்குது, நீ அதை எடுத்துக்கலாமே. இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை எடுத்ததுனால. இது என்னது எனக்கு புரியல எனக்கு. இது யார் திருத்தணும்? பேரண்ட்ஸ் தான் திருத்தணும். அதாவது பேரண்ட்ஸ் ஷுட் பி மானிட்டரிங். அவங்க என்ன எடுக்கிறாங்க, யாரோட பழகுறாங்க, என்ன அப்படின்னு வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயந்தான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்வேன், உங்களுடைய பையனுடைய சக்ஸஸ் வந்து இஸ் டிபெண்டிங் ஆன் தி ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு சூஸ் இன் த காலேஜ். இதுதான் அவங்க ஸ்கில்லு. அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் அவன் ஸ்கில்லையே டெவலப் பண்ண முடியும். ஒரு தவறான நண்பர் இருந்தால் அவன் கற்றுக்கிறது வாய்ப்பும் போயிடும், வேறு திசையில் அவன் வழி போயிடுவான், தடம் மாறிடுவாங்க. ஸோ வந்து மானிட்டரிங், பேரண்டிங்னு சொல்லுவோம் நாங்கள். மானிட்டரிங், அப்சர்விங் ஸ்டூடெண்ட்ஸு. அவனை எந்த இடத்துல திட்டணும், எந்த இடத்துல கண்டிக்கணும், எந்த இடத்துல அவனை வாழ்த்தணும் அப்படிங்கிறது பண்ணணும். பாசிட்டிவாக பேசுங்க, அவங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து பேரண்ட்ஸுடைய ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து சேவ் பண்ணுங்கள். அதாவது நான் பேரண்ட்ஸை சொன்னேன், ஏன்னா எல்லாத்துக்குமே பில்கேட்ஸுக்கே வந்து பண கஷ்டங்கிறார் அவர். பில்கேட்ஸுக்கே பண கஷ்டங்கிறது நம்மளுக்கு இருக்காதா? நான் தான் எப்பவுமே சொல்வேன். ஸோ டோன்ட் கிவ் சம் எக்ஸ்கியூஸ் டு சேவ் மணி. அதுதான் நான் எப்போவுமே சொல்வேன். சேவ் மணி அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் சில்ட்ரன். அது ரொம்ப ரொம்ப ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு கிடையாது. அவன் அடிஷ்னல் ஸ்கில் கற்றுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து முன்னெச்சரிக்கை. அதுக்கான நீங்கள் ஈவன் எஜுகேஷன் லோன் வாங்க. சில பேர் ஈவன் லோன் வாங்கிறதுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்வேன்,
உங்கள் பையனுக்கு பேன் கார்டு இருக்கா? இன்றைக்கி ஒரு பேங்க் லோன் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு தேவைப்படுது. பையனுக்கு பேன் கார்டுன்னா வாங்கலை. உங்கள் ஒய்ஃபுக்கு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு. சார் இது இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு லோன் வாங்கினா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். உங்கள் பையனுக்கு பேன் கார்டு இருக்கணும், உங்கள் ஒய்ஃபுக்கு பேன் கார்டு இருக்கணும், அடுத்தது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். இது எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ப்ளேம் பண்ணுறது, பேங்க்கில் லோன் கொடுக்கறதில்ல. நீங்கள் அந்த அந்த இதுதான் நான் சொல்கிறேன். இதே தான் நான் அதாவது இது உதாரணம் சொல்கிறேன். நீட்டில் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன வேர் பண்ணணும், எப்படி வேர் பண்ணணும் அப்படின்னா அது யாரும் படிக்கிறதில்ல. அப்புறம் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க, எங்களுக்கு இது போயிடுச்சுன்னா நீ படிக்கலை. நீ வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். இது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இதெல்லாம் வேர் பண்ணக்கூடாதுன்னா யூ ஷுட்ன்ட் கோ. நீ படிக்காமல் நீ வேர் பண்ணிட்டாங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா அது வந்து அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான். அப்போ நீ படிக்கல, யூ ஆர் இக்னரண்ட். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேரண்ட் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சாய்ஸ் ஃபில்லிங், ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் எப்படி அவசரம், எல்லாத்துலேயுமே அவசரம். நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு இது சீக்கிரம் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க? எதுக்கு ஈவன் இன்ஜினியரிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அவசரப்பட்டு காலையில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் 2வது நாள் ஏன் இது கொடுத்தோம் அப்படின்னு ஐயோ மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க. அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்த என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் நான் எப்போவுமே, பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது, டோன்ட் டேக் இமீடியட் டெசிஷன். ஈவன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், நெவர் எவர் டேக் எனி டெசிஷன் இமீடியட்லி. எனக்கு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நான் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு தான் சொல்லுவேன். நான் இமீடியட்டாக சொல்லவே மாட்டேன். அடுத்தது, ஒன்ஸ் யூ டேக் அ டெசிஷன் டோன்ட் லுக் பேக். அதாவது உலகத்தில் நான் எப்போவுமே சொல்வேன் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு, தெர் இஸ் நத்திங் லைக் ரைட் டெசிஷன் இன் திஸ் வேர்ல்டு. மேக் யுவர் டெசிஷன் ரைட். உங்களுடைய டெசிஷன் ரைட் அப்படின்னு உலகத்துக்கு நீங்கள் காமிக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. ஸோ பேரண்ட்ஸ் ஹேஸ் காட் அ ஹியூஜ் ரோல் டு ப்ளே. அதில் முக்கியமானது வந்து கோஆர்டினேட்டிங், மோட்டிவேட்டிங், என்கரேஜிங், நாட் கம்பேரிங் வித் அதர்ஸ் அண்ட் ஹெல்பிங் இன் அட் எவ்ரி சிச்சுவேஷன். வணக்கம் சார். அக்கா பையன் இப்போ 12th முடிச்சிருக்கான். நாங்கள் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி ஏதாவது சேர்த்துலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் விஸ்காம் படிக்கணும்னு கேட்குறான். விஸ்காம் படிக்க வைக்கலாங்களா? படித்தா அதில் ஏதாவது ஸ்கோப் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது விஸ்காம் பெட்ரா, இன்ஜினியரிங் பெட்ரா அப்படிங்கிறதோட வந்து அதாவது எல்லா துறையிலையும் வாய்ப்பு இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம், கற்கும் கல்வியே ஒரு துணை. நாம் என்ன மாதிரி ஸ்கில்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்ம வெறும் படிப்போ டிகிரியோ வச்சுட்டு இனிமேல் வந்து பெரிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் இன்ஸ்டாகிராமில் டெல்லியில் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒரு பொண்ணு வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி, கோல்டு மெடலிஸ்ட்டு, 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு மார்க். அவள் என்ன சொல்கிறா, எனக்கு வேலை கிடைக்கல, இன்டர்ன்ஷிப் கிடைக்கல, நான் எங்கே போனாலும் என்னுடைய க்ரெடென்ஷியல்ஸ் பற்றி கேட்கல, பட் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் என்ன வச்சுருக்கீங்கன்னு பற்றி தான் கேட்குறாங்க. அப்போது இனிமேல் நம்ம படிக்கிற டிகிரியை தாண்டி எவ்வளோ திறமைகள், திறன்களை வளர்த்துக்கிறோமோ அது போட்டு தான் நம்முடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்க போகுது. வெறும் டிகிரி மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போதில்லை. இப்போ நான் இவர்கிட்ட வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் படித்த டிகிரி மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போதில்லை. அவர் எதிர்பார்க்குற திறமை இடம் தான் வேலை கிடைக்கும். அதே மாதிரி தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து வாய்ப்பு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட். ஏன்னா என்டையர் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் டிஜிட்டல் மயமாயிட்டிருக்கு. ஏஐ உடைய இன்டெக்ரேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் வந்து 2001, 2002 என்ன சொல்வேன், நீ என்ன படிப்பேனா படி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், எது வேணால் படி, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்கிறோம். இதுதான் அதே தான் விஷுவல் கம்யூனிகேஷன்லேயும் ஏஐ உடைய இம்பேக்ட் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே வந்து டூல்ஸ் வந்துடுச்சு. ஹவ் ஹி இஸ் கோயிங் டு டெவலப் விஷுவல் கம்யூனிகேஷன் மட்டும் வெறும் நம்ம வந்து யூஜி டிகிரியோடு அவர் நிறுத்தக்கூடாது. அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது நல்ல காலேஜில் படிக்கணும், சிட்டியில் படிக்கணும், நல்ல பேச்சு திறமை வளர்த்துக்கணும், நிறைய மொழிகள் கற்றுக்கணும். அடுத்தது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் விஷுவல் கம்யூனிகேஷன், நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். அவருக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ. இன்றைக்கி வந்து இண்டிவிஜுவல் பிராண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், பி ஆக்டிவ் இன் ப்ரொஃபஷ்னலி நாட் பர்சனலி. மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஆக்டிவ் பர்சனலி. உன்னுடைய பிராண்ட் இமேஜை நீ கொண்டு வா. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது உனக்குன்னு ஒரு யூடியூப், உனக்குன்னு ஒரு பிளாக், உனக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ், உனக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல், நாட் பர்சனல். அதில் நீ பண்ணுற உன்னுடைய க்ரியேட்டிவிட்டி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பண்ணி ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது. நாம் எப்படி பண்ணுறோம், புதுமையாக என்ன பண்ணுறோம்,
அதனால தான் எப்போவுமே சிவகர் கூட சொன்னார், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டசன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. உன்னால் ஒரு மாற்றி யோசிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி யாருமே யோசிக்காதனால யோசிக்க முடியுமா? விஷுவல் கம்யூனிகேஷன் சாதிக்கலாம். அதே தான் நான் வந்து இன்ஜினியரிங்னு சொல்வேன். இன்ஜினியரிங்கில் மேஜர் குரூப் எடுங்கன்னு சொல்கிறேன். அடிஷ்னல் ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, லைக் ஜாப்பனீஸ், ஜெர்மன், நிறைய போட்டிகளில் கலந்துக்கோங்க. இன்ஜினியரிங்லையும் சாதிக்க முடியும். பாரம்பரியமிக்க பட்டு புடவைகள் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி.